வணக்கம் நேயர்களே, இது வானவில் தொலைக்காட்சியின் பென்ஸ் மேடின் ஒரு புதுமையான நிகழ்ச்சி. லைஃப்ல நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கனாலேயே டென்ஷன், டிப்ரெஷன் இப்படி ஓடிக்கிட்டே இருக்க உங்க லைஃபை ஜாலியா ஃபன்னா எடுத்துட்டு போகிறதுக்காக நாங்க வரோம். வாங்க, பாருங்க, சிரிங்க, வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் விஜய் பூஜா. இன்னைக்கு நம்ம ஷோவில் என்ன சீனை ரீக்ரியேட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டாக்டர். ஸோ டாக்டர் மூவியில் வர ஒரு ஃபேமஸான டைலாக் தான் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அது என்ன டைலாக்னு நான் சொல்ல போகிறேன். தென் நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் அதை அவங்களோட ஸ்டைலில் ரீக்ரியேட் பண்ணி ஃபன் பண்ண போகிறோம். ஸோ டைலாக் என்னன்னா, I don't think you get it properly. கடைசியா ஒன்னு சொன்னா, he is asking for some ஆம்பளை to me. where will I go for ஆம்பளை? Do I look like a பொம்பளை? Do you have any ஆம்பளஸ்? ஸோ ஹாய், உங்களோட நேம்? கமலேஷ். சாலா நீ யாருடா? ஓகே கமலேஷ், மூவியோட டைலாக் பார்த்துருப்பீங்க. அதை அப்படியே எங்களுக்காக நீங்கள் ரீக்ரியேட் பண்ணணும் உங்கள் ஸ்டைலில். ஓகேவா? ஐ டோன்ட் கெட்டிங் ஃப்ரம் ஆம்பளை. ஐயோ, போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. ஐயோ, எக்ஸாம் கூட இப்ப படிக்க மாட்டேனே, இது படிக்க வைக்கிறீங்களே. புடிங்க இருப்ப போட, போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. I don't get it from some ஆம்பளை. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? I don't get it. ஐ டோன்ட் கெட் இட் ஃப்ரம். I think you did. அடுத்து சொல்லுங்க. ஃப்ரம் ஆம்பளை ஃபார் மீ. ஆஹா, அவனா நீ? ஏதோ ஒரு ஈஸியான டீலாக் கொடுத்தானோ, இவ்வளவு கஷ்டமா கொடுத்தானே. ஈஸி தாங்க. கேமரா முன்னாடி பேசுறது கஷ்டம் தாங்க. பரவாயில்ல, உங்களுக்கு இப்ப என்ன ஞாபகம் இருக்கோ அதை எங்களுக்கு அப்படியே பேசுங்க. அந்த ஆம்பளை தவிர்த்து எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? I don't get it. I think you didn't get it proper. ஐ திங்க் யூ கெட் இட் ப்ராப்பர்லி ஃபார் ஆம்பளை. No, எனக்கு அந்த தப்பா இருக்குண்ணா. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இந்த கண்டென்ட் போறோம்னா விட்டுறலாம். Thank you so much. Thank you so much. Hi, உங்களோட நேம்? பிரதீக்ஷா. ஓகே பிரதீக்ஷா, மூவியோட டைலாக் பார்த்துருப்பீங்க. ஸோ எங்களுக்கு அதை அப்படியே உங்களோட ஸ்டைலில் ரீக்ரியேட் பண்ணி காட்டணும். ஓகேவா? சரிங்கக்கா. ஐ திங்க் யூ won't get it properly. கடைசியா ஒன்று சொன்னா, he asking for some ஆம்பளை to me. Where will I go for ஆம்பளை? Do I look like a பொம்பளை? அப்போ இல்லையா? Do you have any ஆம்பளை? இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, உங்களோட நேம்? அனீஸ். ஓகே அனிஷ், மூவி டைலாக் பார்த்துருப்பீங்க. அதை அப்படியே உங்களோட ஸ்டைலில் எங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணி காட்டுங்க. I don't think so you get it. He is asking for some ஆம்பளை to me. Where will I go for ஆம்பளை? Do I look like a பொம்பளை? Do you mean I ஆம்பளை? ஆம்பளை ஆம்பளை ஆம்பளை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. தேங்க்யூ அனிஷ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஹாய், உங்களோட நேம்? கவிதா. ஓகே கவிதா, டைலாக் பார்த்துருப்பீங்க. அதை எங்களுக்கு உங்களோட ஸ்டைலில் ரீக்ரியேட் பண்ணி காட்டுங்க. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துருவோம். பரவாயில்ல, உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ அதுலேருந்து சொல்லுங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னாலும். இல்ல எனக்கு வராது வேணாக்கா. எதுலேருந்து ஞாபகம் இருக்கோ அதுலேருந்து சொல்லுங்க. First, do you think I do you கா வணக்கம். ஐ திங்க் யூ டிடன்ட். இந்த பக்கத்துல I think you didn't get it properly. கடைசியா ஒன்று சொன்னா, he is asking for some ஆம்பளை. Where will I go for ஆம்பளை? Do you like a பொம்பளை? Do you any have ஆம்பளைஸ்? இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா?
தேங்க்யூ இதை ரொம்ப தெரியாதுன்னு சொல்லிட்டு நல்லா நீங்கள் ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கான ஷோ பார்த்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட சேர்த்து நானும் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஸோ அடுத்த எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் விஜய் பூஜா. பாய். பொதுவாகவே பெண்களோட கண்கள்ன்றது ஒரு பெரிய ஒளி. அந்த ஒளி வழியாக ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணி அதை பெயிண்டிங்காக கொடுத்த ஒரு பெண் சினிமோட்டோகிராஃபரை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ரியலிசம்க்கு மறுபேர்னே சொல்லலாம். ரியல் லைஃப்பில் இவர் ஒரு பிதாமகன். இவரோட எல்லா படங்களும் யதார்த்தமாக தான் இருக்கும். அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது வானவில் டிவியின் பென்ஸ் மேடை வழங்கும் ஃபிலிம் ஃபாரம் ஷோ. நான் உங்கள் தேவி பிரியா. நான் உங்கள் கனிஷ்கா. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். சினிமாங்கிறது ஒரு மாய கண்ணாடி. ஆனா அந்த கண்ணாடியை தாங்கி பிடிக்கிறது ஒளிப்பதிவு, அதாவது சினிமோட்டோகிராஃபி. அந்த துறையில பல வருஷமா ஆண்களோட ஆதிக்கம் தான் இருந்துச்சு. அந்த இரும்பு திரையை உடைச்சு ஆசியாவிலேயே முதல் பெண் ஒளிப்பதிவாளரா தடம் பதிச்சு ஒரு ஆளுமையை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க தான் BR விஜயலட்சுமி. The 80s சொல்லும்போது it was basically considered a man's job cinematography. 80sகள்ல ஒரு பெண் கேமராக்கு பின்னாடி நிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா அதை விஜய் மேடம் ஒரு சாதனையா காட்டிக்கல, தன்னோட வேலையா தான் காட்டிக்கிட்டாங்க. அசோக் குமார் சார் கிட்ட அவங்க கத்துக்கிட்ட அந்த லோக்கி லைட்டிங்கோட நுணுக்கங்கள் இருக்கே, அபாரமானது. குறிப்பா அந்த அறுவடை நாள் படத்துல அந்த கிராமத்து அழகையே கையாண்ட விதம் இருக்கு. அது ஒரு பெண்ணோட பார்வையா இருந்ததாலேயோ என்னவோ அது அவ்வளவு மென்மையாகவும் அழகாகவும் இருந்துச்சு. பாக்யராஜ் சாரோட சின்ன வீடு படத்துல அவங்க அறிமுகமானப்போ டைட்டில் கார்டுல ஒளிப்பதிவு BR விஜயலட்சுமின்னு வரும்போது தியேட்டர்ல கைத்தட்டல் பறந்துச்சு. பாக்யராஜ் சார் சின்ன வீடு அதான் என் ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபிளெஜ்ட் ஃபிலிம். சினிமால பிஸியா இருந்தப்பவே அவங்க பாட்டு பாடவா மூலமா இயக்குனரா மாறினாங்க. அதுக்கப்புறம் டிவி மீடியம் வளர்ந்தப்போ சரிகமா நிறுவனத்தோட கிரியேட்டிவ் ஹெட்டா மாறினாங்க. விஜய் மேடத்தோட ஒரு இன்டர்வியூல அவங்க சொன்னாங்க, கேமரா முன்னாடி நிக்கிறவங்களுக்கு தான் அழகு முக்கியம், ஆனா பின்னாடி நிக்கிறவங்களுக்கு அறிவு தான் முக்கியம்னு. இந்த தெளிவு தான் இன்னைக்கு இருக்க பல பெண்கள் ஒளிப்பதிவாளரா மாறுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லையா? இன்னைக்கு பிரீதா ஜெயராமன், யாமினி போல பல பேர் வர்றதுக்கு அன்னைக்கு விஜய் மேடம் போட்ட விததான் காரணம். அவங்க ஒரு பெண் ஒளிப்பதிவாளர் மட்டும் இல்ல, மிக சிறந்த டெக்னீஷியனும் கூட. சினிமாங்கிறது ஒரு கூட்டு முயற்சி. அதுல ஒளியையும் நிழலையும் வச்சு கவிதை எழுதின BR விஜயலட்சுமி அவர்களோட பயணம் இன்னும் பல தலைமுறைக்கு பாடமா இருக்கட்டும். நாம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான மனுஷனை பற்றி பேச போகிறோம். தமிழ் சினிமாவில் ரியலிசம்னா அதுக்கு ஒரு இலக்கணம் எழுதியர்னே சொல்லலாம். அவர் படத்தில் ஹீரோக்கள் அழகாக இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க நடிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். அது வேற யாரோ இல்லை, இயக்குனர் பாலா. இவரை பற்றி நம்மளுக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாலானா யாரு? சினிமாவிலையும் சரி நேர்லையும் சரி நான் தான். One man's revolution is another man's terrorism. சிறந்த இயக்குனர் பாலா. முதல்ல சேதுலேருந்து ஆரம்பிப்போம். நீங்கள் நம்புவீங்களா, இந்த படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் வரைக்குமே தேட்டரில் கூட்டமே இல்லை. ஆனால் 4வது நாள்லேருந்து ஆரம்பித்த பிரம்மாண்டம் இருக்கே ஒரு சூப்பர் ஸ்டாரே கொடுத்துச்சு. அப்புறம் ஹால் டிக்கெட் தொலைச்சிட்டா. HOD எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாரு. யாரு? ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். அவர் தான் விக்ரம். அந்த மொட்டை அடித்த கோலத்தில் சங்கிலியால் கட்டி போட்டு பாலா சார் அதை காட்டும் போது தேட்டரே கதறி எழுதுச்சு. ஒரு இயக்குனரோட முதல் படமே ஒரு நடிகனோட அடையாளத்தையே மாற்றினா அது பாலா சாரால் மட்டும்தான் முடியும். சரி, விக்ரம் சார் மட்டுமா? கண்டிப்பாக இல்லை. சூர்யா என்ற சாக்லேட் பாயை ஒரு மாஸ் ஹீரோவாக மாற்றினது நந்தான்ற படம்.
பாருடா என்ன அதே மாதிரி பிதாமகன்ல விக்ரம் சாருக்கு ஒரு வசனம் கூட கிடையாது, ஆனா அவரோட நடிப்பு பெருசா பேசப்பட்டுச்சு. அவன் இவன் படத்துல விஷால் சாருக்கு ஸ்குவெண்ட் ஐய வச்சு நடிக்க வச்சிருந்தாரு டைரக்டர் பாலா. பாலா சார் படத்துல வரும் கதாபாத்திரங்கள் எல்லாமே நம்ம பார்க்க தயங்குறவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஏன் பார்க்கணும்னு தோணலாம், ஆனா நம்ம பார்க்க மறுக்கிற அந்த உலகத்துல அன்பு, பாசம், வெறுப்பு, கோபம் எல்லாமே இருக்கு. நான் கடவுள் படத்துல அந்த பிச்சைக்காரர்கள் உலகம் வெறும் ஒரு சினிமா மட்டும் இல்ல, அது ஒரு கசப்பான உண்மையும். இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு தனி தைரியமே வேணும். பாலா சார் செட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காருன்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் இருக்கு. ஆனா அந்த ரூமர்ஸையும் தாண்டி நிறைய நடிகர்கள் அவரோட படத்துல ஒரு வாட்டியா நடிச்சிட மாட்டோமான்னு இருக்காங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டைரக்டரை பத்தி பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் கனிஷ்கா. ஒருத்தரோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வேணால் இருக்கலாம். வேலை இல்லாமல் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், லவ் ஃபெயிலியர் இருக்கலாம். ஆனால் ஆசையாக கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு பொருள் திருட்டு போனால் எப்படி இருக்கும்? அது ஒரு மிடில் கிளாஸ் பையனோட பல்சர் பைக் திருட்டு போனால். ஏன்னா நம்ம லிஸ்ட்டில் இன்றைக்கி சிக்கியிருக்கிறது தனுஷனோட கெரியர்லேயே ஒரு மைல் ஸ்டோனான படம். வெற்றிமாறோட மாசா, கிளாஸா, ரத்தம், சதை இதெல்லாம் கலந்த ஒரு என்ட்ரி தான் பொல்லாதவன். 1948 பைசைக்கிள் தீஃப் எப்படி 2007 பொல்லாதவனா மாறுச்சுன்னு நம்ம ஸ்டைலில் டீகோட் பண்ணிடலாமா? ஸோ வாங்க மக்களே, நான் உங்கள் விஜய் ரிது. இது வானவில் தொலைக்காட்சியின் பென்ஸ் மேடை வழங்கும் இது அது இல்லை ஷோ. பொல்லாதவனில் தனுஷோட கேரக்டர் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கிற ஒரு பையன். அவருக்கு பைக் மேலே கிரேஸ், அதுவும் பல்சர் பைக் மேலே செம்ம கிரேஸ். இந்த பைக் கிடச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு லவ், வீடு, வேலை எல்லாமே செட் ஆகும். ஆனால் செட் ஆகி வர டைமில் கரெக்டாக பைக்கு காணாமல் போயிடும். இந்த பைக் கிடைச்சிச்சா கிடைக்கலையா, இதுதான் பொல்லாதவனோட கதை. சொல்றா கோச்சினியா? ஆமாடா, என்ன போதுங்க கோச்சு கோச்சு. ஹேமா, சொல்லுங்க, யார் பதில் சொல்லுவா? லோன் வாங்கினா கட்ட மாட்டீங்களா? TN04H1386 கலரு கருப்பு சார். வண்டி கிடைச்சிரும்ல. ஒரு நாளைக்கு சிட்டில எத்தனை வண்டி ஆட்டோ போடுறாங்க தெரியுமா? ஒருத்தர் அவரோட வாழ்க்கையில் வறுமையில இருப்பார். அவரோட வேலைக்கு சைக்கிள் தேவை. ஆனால் சைக்கிள் வாங்க காசு இல்லாதனால அவரோட ஒய்ஃப் பெட்ஷீட்டெல்லாம் விற்று அந்த காசில் ஒரு சைக்கிள் வாங்குவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஒர்க்லேயே அந்த சைக்கிள் திருட்டு போயிடும். ஸோ அவரும் அவரோட பையனும் சேர்ந்து இந்த சைக்கிளை தேடி போவாங்க. சைக்கிள் கிடைச்சிச்சா கிடைக்கலையா, இதுதான் பைசைக்கிள் தீஃபோட கதையே. பைசைக்கிள் தீஃப் ஒரு சோஷியல் ரியலிசம் படம். அதாவது நிஜ வாழ்க்கையை அப்படியே காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் சைக்கிள் கிடைக்காது. ஹீரோவும் கூட்டத்தோட கூட்டமாக அழுதுகிட்டே போயிடுவார். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் திருடங்க தாண்டா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்.
இப்போ இந்த ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணிடலாமா? பைசைக்கிள் தீஃப்ல சைக்கிள், பொல்லாதவன்ல பைக். அங்கே வறுமை, இங்கே கிரேஸ். வேலைக்கு போகணுன்னா சைக்கிள் தேவை. சேம் கண்டிஷன் இங்கே. நம்ம ஆள் அங்கே இருக்க பேஸ் லைனை அப்படியே எடுத்து நம்ம ஒரு ஸ்டைலை மாற்றி கொடுத்துருப்பாரு. Un po' di pazienza e vedremo di sistemarvi tutti quanti. Io sto qua per questo. பட் வரும்போது பைக்கோட வா. பிகாஸ் யூனோ ஃபார் யோர் கைண்ட் ஆஃப் அ ஜாப் பைக் இல்லாமல் கஷ்டம். ஆனால் நம்ம ஆடியன்ஸ் அப்படியே விட முடியுமா? தேட்டரில் ஹீரோ அழுதுகிட்டே போனால் எல்லாம் கல் எடுத்து அடிப்பாங்க. அதனால நம்ம டேரக்டர் வெற்றிமாறன் பைக் திருடினது ஒரு தாதாவோட தம்பின்னு ட்விஸ்ட் வச்சு பைக் திருடின கதையை கேங்ஸ்டர் கதையாக மாற்றி நம்ம தனுஷ் அண்ணாக்கு ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வச்சு அவரை மாஸாக காட்டியிருப்பாரு. அங்கே வறுமை ஜெயிச்சிச்சு, இங்கே மாஸ் ஜெயிச்சிச்சு. பைக்கை திருடின பூச்சத்துன்னு போய் ஸ்டேஷனில் விட்டேன். அது உங்கள் புள்ளியாலையாலாம் எனக்கு தெரியாது. என் பிள்ளைகள் திருட்டு பசங்கறியா? உங்கள் தம்பி என் எதிரில் வந்து இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லிட்டானே இங்கேயே குத்தி போட்டுரு. என்னடா சொல்லிட்டு தான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தானுங்க. இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? இல்ல இங்கே போட்டுறேன். போடுறா, நீ வெளியே போயிரு. போடுறா. நான் பேச்சு பேசுறோம். நல்லா பேச்சு பேசுறோம். பொல்லாதவன் வெர்சஸ் பைசைக்கிள் தீஃப். இது காப்பியா, ரீமேக்கா, இல்லை இன்ஸ்பிரேஷனா? என்கிட்ட கேட்டால் இது ஒரு இன்ஸ்பைரிங் அடாப்ஷன் வித் லாட்ஸ் ஆஃப் மசாலான்னு சொல்லலாம். அடுத்த வாரம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை டீகோட் பண்ணிடலாமா? அன்டில் தென் இட்ஸ் விஜய் ரிது. டாடா, பை பை. சூடான காஃபியோட சேர்த்து சூடா கொஞ்சம் காசிப்பும் பேசுவோமா? அப்போ ஏதோ ஒரு கதையோட தான் வந்திருக்கேன். ஆமா, இது வானவில் தொலைக்காட்சியின் பென்ஸ் மேடை வழங்கும் சோனா பானா. சுந்தரி பார்வதி. தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டோம். எப்பா செம்ம டயர்டா இருக்கு. வேலைக்கு போயிட்டு வந்த எனக்கே டயர்டா இல்லை. வீட்டில் சும்மா தானே இருக்க. சும்மா இருக்கிறது கூட ஒரு வேலை தான். டீயா காஃபியா? எனக்கு டீ. ஆமா, அதான் கேஸ் ப்ராப்ளம், டீ கடை அதெல்லாம் இருக்காது. நாங்க அதெல்லாம் எப்போ சால்வ் ஆயிடுச்சு. உனக்கு டீயா காஃபியா? எனக்கு டீ. அண்ணா 2 காஃபி. டீலாம் வேணாம். பருத்து முட்டை கூட இருந்திருக்கலாம். நடிகர் ஒருத்தர் நான் வந்தா இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே ஒண்ணு போட்டிருக்காரு. யாரு? அதான் அவரோட கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு கீழே வந்தாரு, அவர் தான். ஓ, அவரா? ஏன் சொல்லிட்டு இருக்காரு? அது ஒண்ணும் இல்ல, வந்தா பாப்போம். செம்ம டைட்டில் ரீ. நெக்ஸ்ட் படத்துல வச்சிடலாம் போலயே. அதை விடு, வடிவேல் காமெடியில ஸ்னேக் பாபு கேரக்டர் மாதிரி சினிமால ஒரு காமெடியன் இருக்காருல்ல, அவரு அடிக்கடி மேனேஜரை மாத்துறாராம். மேனேஜர் ஒழுங்கா வேலை பார்த்துருக்க மாட்டாரு, கரெக்டா? அதெல்லாம் இல்ல, வேலை செஞ்சதுக்கு அப்புறமும் சம்பளம் கேக்குறாராம். சீனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கும்போதே அவங்க முன்னாலேயே ஜூனியர் ஆர்டிஸ்ட கண்ட மேனிக்கு திட்டுவாராம். காமெடியன்ஸ் இல்லாதனால தன்னே ஒரு பெரிய காமெடியா நினைச்சிட்டாரு போல. அதுவும் கரெக்ட் தான். இப்பெல்லாம் பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் அதிகமாயிடுச்சு போலயே. ஆனா சில்லாஞ்சி இருக்கியே அப்படின்னு சிங்கம் மாதிரி வந்த அவரை டீசல்னால டிஸ்மேண்டல் ஆகிட்டாரு. அதை விடு, முக்கியமா ஒண்ணு இருக்கு. வம்பு நடிகரு இப்போ கப்பு சிப்புன்னு கம்முன்னு அழுதுட்டு இருக்காராம். எப்பயும் அவர் தானே எல்லாரையும் அளவிடுவாரு, அவரே ஒருத்தவங்க அளவிட்டாங்களா? இது சொல்ற. இப்ப அவர் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தாருல, அது நின்னு போச்சான். ஏது? அந்த அன்புக்கு அரசனா? அந்த படம் தான். இப்ப அதுல யார் நடிக்க போறா தெரியுமா? யாரு? ஒரு யூத் ஹீரோ. ஓ, 8வது தெருவுல 7வது போர்ஷன்ல 6வது வீட்டுல இருக்கிற குப்புசாமிக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதே பக்கத்து ஏரியாவுல 4வது தெருவுல 3வது போர்ஷன்ல 2வது வீட்டுல இருக்கிற எனக்கு 1 ரூபாய் கொடுக்கும். பொறுமை. பசி வந்தா நீயா இருக்க மாட்ட. ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணுமா? எப்பயும் டீ வேணுமா தானே கேட்பேன். எலெக்ஷன் வந்துருச்சுல, காசு இல்லாம இருப்பேனா? அப்ப உனக்கும் படம் வரும்னு பாட்டியான கதை தெரியுமா உனக்கு? பாட்டியான கதையா? பாட்டியான கதை இல்லடி, பார்ட்டி கதை. ஓ, பார்ட்டி கதை. ஆமாமா, அந்த படம் இப்ப ரிலீஸ் ஆக போதான். ஓ, அதாச்சும் பரவாயில்ல. ஒரு படத்துக்கு வீடு செட்டு போட்டு பார்த்திருப்ப, ஏன் ஒரு ஊரே கூட செட்டு போட்டு பார்த்திருப்ப. கடலை செட்டு போட்டு பார்த்திருக்கியா? கடலை செட்டு போடுறாங்களா? யாரு அவரு? அட ஆமாண்டி, பரோட்டா நடிகருக்கு லைவ் லொகேஷன்ல நேரம் சரியில்லையா, அதனால கடலையே செட்டா போட்டிருக்காராம்.
ஹீரோ ஒருத்தர் அதாண்டி பா அவர் சிறுத்தை கிட்ட மட்டும் பவுண்டட் ஸ்கிரிப்ட் கேட்குறாராம். ஏன் அதுல என்ன தப்பு இருக்கு? நீயும் இப்ப இருக்க அரசியல்வாதி மாதிரி அரைகுறையா கேட்டு பேசாத. மணிக்கிட்ட மணிக்கணக்கா வேலை பார்க்கறாராம். என்னதான் மணி இல்லாம மணிக்கிட்ட மணிக்கணக்கா வேலை பார்த்தாலும் கடைசி அது டஃபா போய் முடிஞ்சிடக்கூடாதுல்ல. ஒரு டைரக்டர் கொஞ்ச நாள் முன்னாடி 2 ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணாருல்ல, அந்த படம் சரியாவே போலையாம். ஓ யாரோ இவன் யாரோ அவரா? அவரோட ஆபீஸ் செலவே 15 லட்சமா. மந்த்லியா? பர் டே. பர் டேவா? 15 லட்சத்துக்கும் பேப்பரா வாங்கி தள்ளுவாரோ? இருக்கலாம். அது இருக்கட்டும், கெட்டப் நடிகர் ஒருத்தர் செட்டப்போட இருக்காரோ? ஏன் இப்படி கேக்குற? இல்ல அவர் படம் அப்டேட்டே வரது இல்லையே, அதான் கேட்டேன். ஓ உனக்கு விஷயமே தெரியாதா? அவர் இப்ப ஹரியம்மா நம்பி இருக்காங்க. அவர் ஏன்டி ஹரியம்மாவை நம்பி இருக்க போறாரு? ஏய் ஹரியம்மா இல்லடி, அத திரும்ப திரும்ப நீயே சொல்லி பாரு, உனக்கே புரியும். சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். எங்க போற? பில்ல செட்டில் பண்ணணும்ல. கேஷ் அதான் எலெக்ஷன் காசு 5000 ரூபாய், அதுல செட்டில் பண்ணு. செக்கா இருக்கு. ஓ ஆனா பில்ல அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க, இவ பேர்ல. இட்ஸ் கெட்டிங் லேட். பை.